நிறைய பேருக்கு இந்த பைபிள், ஜெபம், சர்ச்சு இப்படின்னு சொன்னாலே இரிட்டேட் ஆவாங்க. ஏன் இரிட்டேட் ஆவீங்க? ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு, ஒரு பரிசுத்தம் கண்டிப்பா நமக்கு வேணும். இஷ்டம் போல வாழற வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு கிடையாது. தேவனுக்கும் நமக்கும் நடுவே ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தர்கிட்ட அதிகமா கீழ்ப்படுகின்ற மனநிலை, செவி கொடுக்காததுனால கர்த்தர் என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா, பிரச்சனை, போராட்டம், அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது, இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறது, வியாதி, கொடுமைகள், வீட்டுக்கு ஒரு மரண கட்டு, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால கர்த்தருடைய சமூகத்தை அவர்கள் விரும்பலனா கூட வேற வழி இல்லைன்னு பயந்து போய் கர்த்தர்கிட்ட வராங்க. எப்படி கர்த்தர் ஒரு செக் வைக்கிறாரு பாத்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய காரியங்களிலே ஈடுபடுகிறவர்களாக, வாஞ்சை ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கும் கூட சாமுவேல் சவுலிடத்துல அமலேக்கியரை எல்லாம் அழித்து தீர்க்க வேண்டும், எல்லாரையும் ஈவு இரக்கம் இல்லாம அந்த பட்டணத்தையும் சுட்டெரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளைய சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமாக சவுலுக்கு கத்தர் கொடுக்கின்றார். ஆனா சவுல் என்ன தெரியுமா பண்ணாரு? கீழ்ப்படியவே இல்லை. எல்லா விலங்குகளையும், ஆடு மாடுகளிலேயும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அது மட்டும் இல்ல, ராஜாவையும் உயிரோடையே பிடித்து கொண்டு வந்து விட்டார். இப்போ இங்க கத்தர் ஒண்ணு சொல்றாரு, நம்ம ஒண்ணு செய்யறோம் பொழுது நம்மளுக்கு அது ஒரு பெரிய தொல்லையாய் மாறும். பெரிய கஷ்டத்துக்குள்ளார நாமளே அதுக்கு திறந்த வாசலை கொடுத்துற மாதிரி ஆயிடும். இங்கே சவுல் இந்த கீழ்ப்படியாமையினால அவர் ராஜாங்கத்தையே கத்தர் எடுத்து போடுகின்றார். அப்புறமா அவர் ஆட்சி செஞ்சாரு. ஆனா ஒரு தேவன் ஆயத்த பண்ணின தாவீது வர்ற வரைக்கும் தான் அவர் ஆட்சி செஞ்சாரு. அதன் பிறகு தாவீதை கத்தர் எடுத்து தாவீதை ராஜாவாக நியமனம் பண்ணுகின்றார். எனவே ரெண்டகம் பண்ணுதல் என்று சொன்னால் அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலவரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. முரண்டு பிடிக்கிறோம் என்று சொன்னால் அவபக்திக்கு சரியாய் நிற்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என்னென்ன பாடுகள், தவிப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறது? இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரியம், ஒபே பண்றதுதான். வேதத்தை எடுத்து வாசிங்க, நல்லா பாடி துதிங்க. பாட்டு பாட தெரியலையா? பாட்டை கேளுங்க, திரும்ப 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 கேளுங்க. அது கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ளார ஒரு நம்பிக்கை வரும். முரண்டு பிடிக்கின்ற, அடம் பிடிக்கின்ற கடின இருதயமான காரியங்கள் எல்லாம், அந்த அவநம்பிக்கையை கொண்டு வருகின்ற இந்த உணர்வுகள், இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களை விட்டு ஓடும்.